சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேரளாவில் ஒரு ஹெவி ரெயின், பல இடங்களில் ஃப்ளட்டு வந்து பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கு. சில இடங்களில் மழை இல்லாமல் தண்ணீர் குறைஞ்சிருக்கக்கூடிய நிலையிலையும் இயல்பு வாழ்க்கை வந்து திரும்பவே இல்லை அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களில் இப்போ நம்ம பார்க்க போகிற உதாரணம் ரொம்ப முக்கியமானது. பொதுவாக மழை வெள்ளம் குறைந்த பகுதிகளில் பொதுமக்கள் அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று உடைமைகளை சுத்தம் செய்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் திருச்சூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல வீடுகள் சிதலமடைஞ்சிருக்குது, மழை வெள்ளம் வந்து வடிஞ்சிருக்கு. ஆனாலும் அந்த பகுதிக்கு, அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இது வரைக்கும் வரல. அந்த காட்சிகளை, அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை நம்மளுடைய வீடியோ ஜேர்னலிஸ்ட், அதாவது கேமராமேன் ராகுல் காட்ட போகிறாரு. இப்போ நேரடியாக நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஆற்றுப்படுகையிலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ட்டில் மேட்டு பகுதியில் உள்ள ஒரு இடம். வழக்கமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணி வரும், ஆனால் மேட்டு பகுதியிலுமே தண்ணி வர அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மழை இருந்திருக்கு. இப்போ நான் முதல்ல பார்க்கக்கூடிய இடம் வந்து வீட்டினுடைய வலதுபுறம் இருக்கக்கூடிய ஒரு கடையை பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா, இந்த வீட்டினுடைய வலதுபுறத்தில் சாலை ஓரமாகவே ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க. பார்க்கறக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி தெரியுது. நம்ம போர்டெல்லாம் பார்க்குறோம். அந்த பேனரில் கூட அந்த உணவுனுடைய ஃபோட்டோஸ் பார்க்குறோம். அதன் அடிப்படையில் இது ஒரு சின்ன ஹோட்டலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பு. பக்கத்துலேயே கிணறு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய சேரும் சகதியுமாகவே மேலே இருக்குது. நிறைய வந்து அந்த எங்கேயோ அழிச்சிட்டு வரக்கூடிய உடைகள் எல்லாமே அதில் இருக்குது. அதை அப்படியே நம்ம வலதுபுறம் பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, நிறைய அந்த உடைமைகள், அதாவது பாக்ஸு, நிறைய இந்த பைப்பு, இது போன்ற விஷயங்கள்லாம் எங்கேருந்தோ அடித்து வரப்பட்ட அந்த சரகுகள் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம நேரடியாக இந்த வீட்டினுடைய மேடு பகுதிங்கிறீங்க, இந்த வீட்டில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கான உதாரணம் வந்து என்னென்னா, இந்த கோடு தான். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து இது வரைக்கும் மழை போச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இதுதான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாக இந்த போல் ரொம்ப நேரம் ஃப்ளட்டு ஒரே இருக்கும்போது இந்த சேறு சகதிகள்லாம் இது வரைக்கும் வந்திருக்கும், அதுக்கப்புறம் வடியும். இந்த சுவடு தான் இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுக்கான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் பார்க்கலாம், வீட்டினுடைய இடதுபுறம் ஸ்பீக்கர்ஸ், அதே போல் நிறைய பகுதியிலேருந்து வந்த அந்த கட்டைகள் எல்லாமே வந்திருக்குது. உட்பகுதியில் இந்த ஸ்பீக்கரை கடந்து அதனுடைய உட்பகுதியில், அதனுடைய முகப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ராட்சத ட்ரம்மு, அது நம்ம கண்ணுக்கு வந்து எளிதாக புலப்படாது. கேமராவில் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். அந்த ட்ரம்லாம் வந்து அடிச்சுட்டு வந்து இந்த பகுதியில் இருக்குது. அப்படியே நம்ம மீண்டும் இதே பகுதியில் பார்க்கலாம், நிறைய கட்டைகள், நிறைய பொருட்கள் எல்லாமே அடிச்சுட்டு வந்து இந்த வீட்டினுடைய முகப்பிலே இருக்குது. இந்த வீட்டினுடைய ஓனர் எங்கே இருக்கிறாரு, எந்த பகுதியில் இருக்கிறாரு, அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா, அல்லது வெள்ளத்தின் போது போயிட்டு மீண்டும் இன்னும் இங்கே வரலையா, எந்த இது மாதிரி தகவல் எதுவுமே நமக்கு கிடைக்கல. இப்போது இந்த வீட்டினுடைய முகப்பகுதி பார்த்துட்டோம். இப்போ வீட்டினுடைய பின்பகுதி நம்ம பார்க்கலாம். இப்போது பின்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சோகத்துக்குரிய விஷயத்துக்கான தடையுமே பின்னாடி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம கேமராமேன் ராகுல் காமிப்பாப்பில் தம்பி பார்த்து வா. இது வந்து ஒரு செதலமடைஞ்ச ஒரு வீடு. நம்ம உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது ஏது அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம இந்த காட்சிகளை வீட்டினுடைய மொட்டை மாடி பகுதியிலேருந்து நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஏறுவோம், தம்பி பார்த்து ஏறு. நிறைய வந்து இந்த பாசி பிடிச்சிருக்குது. ரொம்ப வழுக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த பகுதியே இருக்குது. அவ்வளோ அடைமழை பொழிஞ்சதுக்கான சுவடே இந்த ஸ்டெப்ஸு சொல்லலாம். கேரளாவில் பல இடங்கள்லையும் மழை பொழிஞ்சிருந்தா கூட ஒரு பெரிய பாதிப்பு வயநாட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக திருச்சூர் மாவட்டத்தை நம்ம சொல்கிற அளவுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இது போன்ற பெரும் சோக நிகழ்வுகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வீட்டினுடைய மொட்டை மாடி பகுதியில் இருக்கோம். இப்போ நேரடியாக பார்க்கலாம் எந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லி. வீட்டினுடைய பின்புறம் உள்ள ஒரு ஓட்டு வீடு முற்றிலுமாக சேதமடைஞ்சு செதஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 அறை இருக்கலாம், ஒரு தோராய கணிப்பு. 4 அறைகள் இருக்கலாம். சுவர் முற்றிலுமாக இடிஞ்சிருக்குது, ஓடுகள் அமுந்திருக்குது. அந்த பின்னாடி இருந்த கிச்சன் பகுதி நம்ம புரிஞ்சுக்கிறோம், நிறைய பாத்திரங்கள் இருக்குது, உணவு பண்டங்கள் வைக்கக்கூடிய டப்பாக்கள்லாம் இருக்குது. அதன் அடிப்படையில் அது வந்து கட்டாயம் ஒரு சமையல் அறையாக இருக்கும். பக்கத்துலேயும் சின்ன சின்ன அறைகள் பொதுமக்களுடைய அவங்களுடைய இங்கே வீட்டினுடைய வசிப்பவர்களுக்கு பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடிய அறைகளாக தான் இருக்கும். எல்லாமே அப்படியே செவர் உட்புறமாக குவிஞ்சிருக்கு. எல்லாமே டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. இதுக்குள்ளே யார் இருக்கிறாங்க அப்படின்னா யாருமே இல்லை.
ஏன்னா நம்ம முன்ன வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு, ஓடுகள்லாம் உடஞ்சிருக்கு, செவறுகள்லாம் வந்து முற்றிலுமாக உட்புறமாக குவிஞ்சிருக்குது. இது வந்து ஒரு மண் குவியல் போல் ஒரு சுவர் குவியல் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு பெரும் துயரத்துக்கான எடுத்துக்காட்டாக தான் இந்த பகுதிகள் ஃபுல்லாகவே இருக்குது. அதில் வந்து பல இடங்கள்லையுமே சேரும் சகதியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய வீட்டின் உரிமையாளர்கள் அதை அகற்றக்கூடிய பணியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இதுவரைக்கும் இங்கே வரல. இந்த வீடு இப்படி இடிஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவல் கூட இல்லை. அவர் இங்கே இருக்காரா வெளியில் இருக்காரான்னு தெரியல. ஆனால் இந்த வீடு வந்து ரெகுலராக பயன்பாட்டுக்கு இருக்கிறதுக்கான எல்லா தடையும் இருக்குது. நம்ம வீட்டுக்கு அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது உள்ளே வந்து தண்ணி போய் சேரும் சகதியாகவும் அங்கே இருக்கக்கூடிய உடைமைகள் எல்லாமே மிதந்து ஒரு பக்கம் சாஞ்சி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இது போல் சிதைவு அப்படிங்கிறது வந்து இங்கே மட்டும் இல்லை, பல இடங்கள் இருக்குது. சில இடங்களில் பொதுமக்கள் அவங்களுடைய உடைமைகள் இழந்திருந்தாலும் அந்த வீடுகளையாவது குறைந்தபட்சம் தூய்மை பண்ணி வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இது போன்ற வீடுகள் முற்றிலுமாக இடிஞ்சவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதுக்கான கேள்வி வந்து அந்த கேள்விக்கான பதில் பதற வைக்கிறதா இருக்குது. அவங்க எப்போ வருவாங்க, எப்படி அவங்க இயல்பு நிலை திரும்பும் அப்படிங்கிறதுலாம் தெரியாத ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் கரையோர பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் இன்ன வரைக்கும் தண்ணி மூழ்கின இடங்கள்லாம் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே முகாம்களில் தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நாளுக்கு மேலே முகாமில் இருக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ கேரளாவில் மலைகள் மலைப்பகுதிகளில் வந்து அதிக அளவிலான மழை பொழிந்து ஆறு ஓரமாக நிறைய காற்றாற்று வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிருக்க நிலைமையில் நகர்ப்புறங்கள்லேயும் அப்பப்போ விட்டு விட்டு பொழியக்கூடிய மழையினால் பொதுமக்கள் வந்து இயல்பான நிலைக்கு இன்னும் திரும்பாத நிலை தான் இருக்குது. இது போல் சிதலமடைஞ்ச வீடுகளுக்கு அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய தொகை என்பது போதுமானதாக இருக்காது. ஏன்னா உடைமைகள் இழந்தவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அறிவித்த தொகை என்பது போதுமானதாக கூட இருக்கலாம். ஆனால் இது போன்று வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகள் புதுசாக கட்டித்தர வேண்டிய தேவைகள் இருக்கிறது. முற்றிலுமாக உடைமையில் இருந்தவர்களுக்கு அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. பொதுமக்கள் பொதுவாக இந்த மழையினாலே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் கேரளா மக்களுக்கு மழைனாலே ஒரு பெரிய பீதி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த பெருவெள்ளம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் விளையாடி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். திருச்சூர் மாவட்டத்தில், பாலக்காடு மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் மட்டும் இல்லாமல் கரையோரத்திலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மேட்டு பகுதியில் இருக்க வீடுகள் கூட இதுபோன்று சேதமடைஞ்சிருக்கிறது பெரிய துயரம், பெரும் இழப்பு. இதுக்கு அரசாங்கம் உரிய உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டிய தேவையில் இருக்காங்க. சன் செய்திகளுக்காக திருச்சூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் எட்வின் ராகுலுடன் மோகன்.